எவ்வளவு நாள் போயிருப்பீங்க? எத்தனை நாள் பணம் அனுப்பாம திருப்பூர்ல போய் ஒரு 6 மாசத்துக்கிட்ட பணம் அனுப்பாம உட்காந்துருந்தீங்களே, நைட்டு ஃபுல்லா போன் சுவிச் ஆஃப் ஆயிடும். இதெல்லாம் வந்து யார் சொல்லுவா சொல்லுங்க? 2024 ஜெயிலுக்கு போனா அதுல இருந்து தான் என் பொண்டாட்டிக்கு என்னை பிடிக்கலன்னு சொல்லுங்க. சும்மா ஜோஸ்ன்னு சொல்லாதீங்க. ஏன்னா உங்க மேல அலிகேஷன் வைக்கிறதுக்கு என்கிட்ட 1000 காரணம் இருக்கு. எல்லாரோட ப்ரூஃபையும் நான் எல்லாரோட நேமையும் இழுத்து விடுவேன். ராஜா, நீங்க என்னை கல்யாணம் பண்ணதுலேருந்து எனக்கும் என் பிள்ளைக்கும் ஒன்னு செலவு பண்ணது கிடையாது. என்னோட 10 பவுன் நகையும் இங்க பாருங்க, கழுத்துல தாலி கூட இல்லை. என்னோட தாலி முதற்கொண்டு அடகுல இருக்கு ராஜா. நீங்க ஜெயில வந்து வெளில வந்து 40 நாள் கையெழுத்து போட்டீங்க. சோ அந்த கையெழுத்து போற டைம்ல சோறு கூட வழி இல்லைன்னு தாலியை முதற்கொண்டு அடகு வச்சேன். கொள்ளக்காட்டுல தான் அடகுல இருக்கு, இன்னும் திருப்பல. நம்ம உண்மையா உங்ககிட்ட படுத்த பாவத்துக்கு அந்த பொண்ணுங்களோட பேரும் வெளில வரும். என்ன நடந்தாலும் பரவாயில்ல. நீங்க ஜெயிலுக்கு போனப்போ உங்களை ஒரு 2.5 லட்ச ரூபா கிட்ட நான் செலவு பண்ணி வெளியில எடுத்திருக்கேன். என்னோட 10 பவுன் நகையும் அடகு வச்சிருக்கோம். வறுமையின் காரணமா அடகு வச்சிருக்கோம். அந்த 1 கிராம் கூட நீங்க திருப்பி தரல, அதை வித்திருக்கேன். இது எல்லாத்தையுமே என் பொண்டாட்டி தான் எனக்கு சம்பாரிச்சு போட்டு பாத்துக்கிட்டா. அதனாலதான் என் பொண்டாட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அப்படி பாத்துக்கிட்ட பொண்டாட்டியவே நான் சந்தேகப்பட்டு அடிச்சேன். அதனால அவன் என்னை வெறுத்துட்டான்னு சொல்லுங்க. எனக்கும் ராஜாக்கும் இனி எந்த சம்பந்தமும் இல்லை. என்னை எந்த விதத்திலையும் இவர் தொந்தரவு பண்ணக்கூடாது. எந்தெந்த பொண்ணுங்க கூட அஃபர்ல இருந்தாங்களோ அத்தனை பொண்ணுங்க பேரையும் சொல்லுவேன். அது எப்படின்னா, யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம்னு அந்த பொண்ணுங்க பேரையும் சொல்லுவேன். ராஜாவால இல்லன்னு சொல்லவே முடியாது. அந்த பொண்ணு மட்டுமா ராஜா? நீங்க அடுத்தவன் பொண்டாட்டி எத்தனை பேர் கூட அஃபேர்ல இருந்திருக்கீங்க? நைட்டு எங்கேயாவது போயிடுவாரு. ராஜா, நான் உங்களை பத்தி எந்த உண்மையுமே சோசியல் மீடியால சொல்லல, தெரியுங்களா? இவ்வளோ நடந்தும் நீங்க பண்ண ஒரு மிஸ்டேக் கூட நான் வெளில சொல்லாம இருக்கேன். பாத்தீங்களா? ராமநாதன் ஒரு அண்ணன் இருக்காங்கல்ல, அந்த அண்ணன் தான் பஞ்சாயத்து பண்ணி நம்மளை சேர்த்து வச்சாங்க, தெரியுங்களா ராஜா? அந்த பொண்ணு இப்ப புள்ள குட்டின்னு வாழுது. அந்த பொண்ணோட புருஷன் போன் பண்ணி என்கிட்ட கேட்கல, உங்க போனுக்கு போன் பண்ணி கேட்டப்போ நான் என்ன சொன்னேன், இது என்னோட நம்பரு, நான் தான் அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு தான், நான் தான் அந்த பொண்ணை பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு. எப்படி உங்க நீங்க அஃபேர்ல இருந்தீங்களா, அந்த பொண்ணை வந்து என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி உங்க 2 பேரையும் காப்பாத்தி விட்டேன். அது உங்களுக்கு அடுத்தவன் பொண்டாட்டியா தெரியலீங்களா ராஜா? அந்த பொண்ணு மட்டுமா ராஜா? நீங்க அடுத்தவன் பொண்டாட்டி எத்தனை பேர் கூட அஃபேர்ல இருந்திருக்கீங்க? எல்லாமே எனக்கு தெரியும்னு உங்களுக்கு தெரியும்ல. இப்ப வரைக்கும் உங்களை பத்தி எந்த உண்மையும் நான் சொல்லாம இருக்கிறதுனால மட்டும்தானே நீங்க வந்து இன்ன வரைக்கும் என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப எல்லாமே சொல்லிட்டேன்.